உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். சார் வணக்கம். பொதுவாக ஜாமீன் உச்சநீதிமன்றம் கொடுக்குறப்போ சம்பந்தப்பட்ட கன்சர்ன் கோர்ட்டுக்கு அதன் பிறகு பிணை சிறைச்சாலைக்கு செல்லும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. இதுல ஒரு நடைமுறை சிக்கல் குழப்பம் இருப்பதாக நீதிபதி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது இல்ல குழப்பம் இருக்கா? இதுல ஒரு தெளிவு பெற திரும்ப உச்சநீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கா? இல்ல, எனக்கு குழப்பம் இல்லை. ஏன்னாக்கா எப்பொழுதுமே பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னாக்கா, இப்ப பல வழக்குல பிணை பெயில் ஹைகோர்ட்ல ஒருத்தர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஆன்டிசிபேட்டரி பெயிலோ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கேஸ் பெண்டிங்கா இருந்ததுன்னா முதல் ஏற்பா, தட் இஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல அந்த கோர்ட்டுக்கு அது பின்னாடி லாஸ்ட் லைன்ல என்ன போடுவாங்க, டு தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அந்த என்ன ஃபோர்த் மேஜிஸ்ட்ரேட், ஃபிஃப்த் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஃபர்ஸ்ட் செஷன் ஜட்ஜ் அப்படின்னு போடுவாங்க. இந்த வழக்கு செஷன்ஸ் கோர்ட்ல தான் எடுத்த உடனே ஃபைல் ஆகுறதுனால செஷன்ஸ் கோர்ட் தான் இதை ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க. ஹைகோர்ட்ல இருந்து கிடைக்கலன்னு தான் டெல்லிக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல போனாங்க. இதுல இந்த கோர்ட்டை மென்ஷன் பண்ணாதது ஒரு பிராக்டிக்கலா மறந்துருக்கலாம், அல்லது அந்த ஊர்ல பிராக்டிஸ் இல்லை. இங்கெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம், எப்பொழுதுமே அந்த கடைசி சாட்டிஸ்பாக்சன் ஜட்ஜி சொல்லுவாரு, நாங்க அந்த ஸ்டெனோகிராஃபர்கிட்டே சொல்லுவோம், இந்த மாதிரி என்ன கோர்ட், அது 14th கோர்ட்டா 13th கோர்ட்டா இல்ல செஷன்ஸ் கோர்ட்டான்னு. அது மாதிரி இல்லாம இருந்தாலும் பிராக்டிக்கல் ஆஃப் ப்ரொசீஜர் படி பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜட்ஜி கிட்ட தான் வரணும். ஆனா இப்ப இந்த ஜட்ஜி எனக்கு குழப்பம் இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, மற்ற வழக்குகள் போல் இல்லாம செந்தில் பாலாஜியுடைய வழக்கு ஒரு பெரிய மீடியாவுடைய அட்ராக்ஷன் இருந்தது. அவருக்கு என்ன பயம் வந்திருக்கும், எனக்கு தெளிவா இல்லாம நான் ஏன் போடணும், நான் ஒய் ஷுட் ஐ கெட் இன்டு ட்ரபிள் அப்படின்னு நினைச்சிட்டு கூட அவர் விளக்கம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு, தீர்க்கமர வேணும் அப்படின்னாக்க. அதனால இதுக்கு விளக்கம் கேட்டு அவரு சொல்றேன்னு சொன்ன முன்னாடி இவங்களே என்ன பண்ணலாம், நாளைக்கு காலம்புற 10:30 மணிக்கு சுப்ரீம் கோர்ட்ல மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, ஆட் ஆன் பண்ணணும்னு சொல்லியும் பண்ண முடியும். இதுதான் இப்ப இருக்கிற இப்போ ஒரு ப்ரொசீஜர் சார். இப்போ இந்த நீதிமன்றத்துல இருந்து சிறைச்சாலைக்கு அந்த உத்தரவு நகல் போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? பொதுவா சிறையில இருந்து எத்தனை மணிக்கு ஒரு நபரை விடுவிப்பாங்க? ஏன்னா ஈவினிங்க்கு மேல விடுவிக்க மாட்டாங்கன்ற மாதிரியான சில தகவல்கள் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னாக்கா, இதெல்லாம் பிராக்டிக்கலா இந்த எப்படியா ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள போகணும்னா அந்த பியூனை தாண்டி போறாங்கல்ல, அந்த உள்ள போறதுக்கு அந்த மாதிரிதான் இதுவும் ஜெயிலர் ஆபீஸுக்கு போறதுல இவங்க இங்க இருந்து கேட்டு கொண்டு போய் உள்ள கொடுத்து வேகமா செயல்படுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிருப்பாங்க ஏற்கனவே. ஆனா இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்ததுனால பண்ணாம போயிடுச்சு. ஆனா இந்த நேரம் பிரச்சனை அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. ஆனா கோர்ட்ல இருந்து ஒரு உத்தரவு அதுக்குதான் நான் என்ன சொல்ல வரேன், கோர்ட்ல இருந்து உத்தரவு இருந்தா ஜெயிலர் டைம்லாம் சொல்லி மறுக்க மாட்டான். அதே நீங்க போய் அந்த ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் வாங்கினாதான் சில சமயம் அந்த போலீஸ் ஜெயிலர் அத்தாரிட்டி ஒத்துக்காம இருக்கலாம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கோர்ட்ல இருந்து உத்தரவு போய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாக்க இதுக்கு ஒன்றும் பெரிய கிளாரிட்டி கிடைச்சிருக்கு சார். ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புல அந்த மென்ஷன் டு த கோர்ட் அப்படின்னு அந்த கீழமை நீதிமன்றத்துக்கு தான் டைரக்ட் பண்ணியிருக்கதா அந்த மென்ஷன் இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த ஜட்ஜ் உடனே எடுத்துக்குவாரா? உடனே அதுக்கான ப்ரொசீடிங்ஸை தொடங்கிடுவாங்களா? இப்போ எடுத்துதான் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் இப்போ உங்களுக்கு ஆரம்பத்துல கேட்டபோது என்ன சொன்னேன், இந்த லாஸ்ட் லைன்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதனால அந்த லாஸ்ட் லைன்ல இருக்கிறது இல்லைன்னு நினைச்சுட்டு தான் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜட்ஜே சொல்றாரு, ஜட்ஜே அதுல கிளாரிட்டி இல்லைன்னு தான் சொல்றாரு. ஆனா இப்போ உச்சநீதிமன்ற மென்ஷன்ல இந்த இது இருக்கு, மென்ஷன் பண்ணிருக்காங்களா? எஸ் எஸ். அதனால மென்ஷன் பண்ணதுல சொல்லிட்டோம்னா அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஜட்ஜி ஆர்டர் உத்தரவு போட வேண்டியதுதான். இவங்க அந்த ஜட்ஜி கிட்ட நான் அந்த மாதிரி எந்த நடைமுறை சிக்கலும் வரக்கூடாதுன்னாக்கா இன்னைக்கு டைம் என்ன ஆனாலும் ராத்திரியே ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் ஜெயில போனாக்கா 10 மணிக்கு விட முடியாது, 7 மணிக்கு விட முடியாது, 8 மணிக்கு விட முடியாதுலாம் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அப்போ இன்று இரவுக்குள்ள கூட அவர் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி திரு விஜயன் சார். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.